ஹாய் வீவர்ஸ், ஹலோ டு எவ்ரிவன். இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறது வந்து ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் எஸ்பிஓ. இது வந்துட்டு ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனிங்க. இந்த கம்பெனி வந்துட்டு 5 இயர்ஸ் மேலேயே ரன் ஆகிட்டு இருக்கு. இந்த கம்பெனியில் வந்துட்டு பார்ட் டைம் ஜாப்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதில் நமக்கு தேவையானது வந்து முக்கியமாக இந்த இந்த பார்ட் டைம் ஜாப்ஸில் வந்து நம்ம சேரணுன்னா இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் இந்த மாதிரி ஆன்லைன் ஆப்ஸ் பற்றியும் அதில் பயன்படுத்தக்கூடிய ஒரு தெளிவும் இருந்தால் போதும். நம்ம வந்துட்டு இதில் சேரத்துக்கான ஒரு தகுதி இருக்குது. இந்த கம்பெனி மூலமாக நம்ம வந்துட்டு நிறைய லேர்ன் பண்ணலாம், அப்புறம் ஏர்ன் பண்ணலாம். இது வந்துட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி அப்படின்றதால ஒரு ப்ராடக்டை பற்றியோ இல்லை ஒரு கோர்ஸை பற்றியோ இல்லை அவங்க கொடுக்குற எந்த ஒரு டாஸ்க்கை பற்றியோ நம்ம மார்க்கெட்டிங் பண்ணால் போதும். அப்புறம் அதனால் நம்மளுக்கு ஆன்லைன் அறிவும் கொஞ்சம் இங்கிலீஷ் நாலேஜும் இருந்தால் போதும். இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிவிடுங்க. இதில் சேரத்துக்கான ஒரு ஆப்ஷன் வந்துட்டு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நன்றி. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து பார்த்தோன்னா தாமரை விதைகள். தாமரை விதைகள் வந்துட்டு இப்போ நம்ம புதுசாக கேள்விப்படுற ஒரு இதுவாக இருக்குது. இப்போ ரொம்ப பிரபலமாக ஆகிட்டும் வருது இந்த தாமரை விதைகள். இது வந்து மகானா அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு தாமரை அந்த குளத்தில் வந்துட்டு நிறைய கிடைக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருளாகவும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்துட்டு நாட்டு வைத்தியத்தில் வந்து நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக இந்த தாமரை விதைகள் எடுக்கும்போது குழந்தையின்மைக்கும் முக்கிய தீர்வாக இது பயன்படுது. இதில் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது. விட்டமின்ஸும் இம்யூனிட்டி பூஸ்டரும் இருக்கிறதால இது எல்லாருமே ரெகுலராக எடுக்கலாம். இது வந்துட்டு ப்ரோட்டீனு, விட்டமின் பி அண்டு ஜிங்க்கு, அப்புறம் இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணுற இது விட்டமின்ஸு, அப்புறம் தோல் வியாதியை குணப்படுத்த பயன்படுது. இதில் வந்துட்டு நிறைய பாதாம், பிஸ்தா இந்த மாதிரி ஒரு நட்ஸுக்கு ஈக்குவலாக இது வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வித் லோ கலோரிஸ் இருக்கிறதால இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா அது தாமிர விதைகள் பழுப்பு நிற ஓட்டைகள் கொண்டு இருக்கும்னு சொல்கிறாங்க, இல்லைன்னா நரிக்கோட்டைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கும். அந்த ஓடு உடச்சிட்டோன்னா நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்துட்டு தாமரை வந்துட்டு மொத்தம் இப்போ பேக்கேஜில் வந்து நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடுச்சு. எல்லாமே வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. முக்கியமாக இந்த டிமார்ட்டில் வந்துட்டு இந்த தாமரை விதைகள் வந்துட்டு ஈஸியாகவே கிடைக்குது. சந்தைகளில் மற்றும் எல்லா இடத்துலையும் இப்போ பிரபலமாக கிடைக்க ஆரம்பிச்சிடுச்சு. இதில் வந்துட்டு இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணுறதுக்கும் அப்புறம் பாரம்பரிய மருத்துவத்தில் வந்து இது முக்கியமாக பயன்படுத்துன்னு சொல்கிறாங்க. வெயிட் லாஸுக்கு வந்து ஒரு வரப்பிரசாதம்னு சொல்கிறாங்க. இது வந்துட்டு ரெகுலராக எடுக்கும்போது பாலில் லோ கலோரிஸ் அப்படின்றதால ஒரு ஸ்நாக்ஸாக எடுக்கும்போது இது வந்துட்டு வெயிட் லாஸுக்கு வந்து முக்கியமாக யூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹார்ட்டில் வந்துட்டு ஆக்சிஜன் அளவை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு இது சுகரை வந்துட்டு லோ சுகராக வச்சுருக்கிறதுக்கு இது வந்து யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இதில் இருக்கிற கால்சியம் வந்துட்டு எலும்போட சக்திக்கும், அப்புறம் ஃபைபர் அதிகமாக இருக்கிறதால வெயிட் லாஸ்க்கும், அப்புறம் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதால அந்த ஆன்டி ஏஜிங் வந்து முக்கியமாக இது கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் ப்ரெஷரு, இந்த மன அழுத்தம் இருக்கிறவங்க இது ரெகுலராக எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தா, இது நார்மலாக சந்தைகளில் வாங்கிட்டு வந்துட்டு அப்படியேவும் சாப்பிட்லாம், இல்லை காரம் இது மாதிரி மசாலா ஏதாச்சும் ஆட் பண்ணி பொரி மாதிரியும் பாப்கார்ன் மாதிரியும் இது எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு அது மாதிரி தோணலைன்னா பாலில் ஊற வச்சுட்டு அப்படியே குடிக்கலாம். இந்த மாதிரி இனிப்பு பாயசம் அந்த மாதிரிலாம் எடுக்கலாம். இது வந்து உண்ணாவிரதம் இருக்கும்போது, இல்லை சாமிக்கு ஏதாவது விரதம் இருக்கும்போது இது எடுக்கும்போது அந்த பசி அதிகமாக எடுக்காமல் இருக்கும். இது வந்துட்டு நிறைய நார்ச்சத்து இருக்கிறதால. அப்புறம் இதனோட நன்மைகள் வந்து பார்த்தோம்னா தீமைகள்னு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. இதில் எல்லாமே நன்மை தரக்கூடிய ஒரு பொருளாக தான் இருக்குது, உணவுப் பொருளாக தான் இருக்குது. இது வந்துட்டு 100 கிராம் வந்துட்டு 117 106 ரூபாய் அப்படி வந்து கொடுக்குறாங்க. இது வந்து நிறைய
இது பொரிச்சு ஆல்ரெடி கொடுக்குறதால இதோட விதை 1 கிலோ வந்துட்டு 600 சொல்கிறாங்க. ரொம்பவே கம்மியான கிடைக்கக்கூடிய ஒரு ஊட்டச்சத்து உள்ள ஒரு உணவுப் பொருள் வந்துட்டு இப்போ வாங்கி எல்லாமே சாப்பிட ஆரம்பிங்க. ஏன்னா எல்லாமே நச்சுத்தன்மையாக இருக்கிற இந்த உணவு வழக்கத்தில் இந்த மாதிரி புதுசாக நல்ல உணவுச்சத்தை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். நன்றி.